Dear students, in previous class we were seeing about preparation of hydrogen by electrolysis method, laboratory method of preparing hydrogen. Today we will see about industrial production of hydrogen. Industrial production of hydrogen. In large scale, hydrogen is produced by steam reforming of hydrocarbons. In this method, hydrocarbons such as methane is mixed with the steam and passed over nickel catalyst in a range of 800 to 900 degrees Celsius, 35 atmospheric pressure. The methane is mixed with the steam. It is maintained over a temperature range of 800 to 900 degrees Celsius in presence of nickel as a catalyst. So nickel surface la the reaction nadakudhu to give carbon monoxide and hydrogen. So industrial production of hydrogen is done by using hydrocarbons. இன்னொரு மெத்தடும் இருக்கு. When steam is passed over red hot coke, coke na carbon, to produce carbon monoxide and hydrogen. அப்ப when steam is passed over red hot coke, red hot condition extreme high temperature, ஏறக்குறைய 1000 degree Celsius ல steam ஓட when steam is passed over red hot coke, carbon monoxide and hydrogen is obtained. Mixture of carbon monoxide and hydrogen is said to be water gas or syngas. In the mixture தான் நிறைய organic compound க்கு starting material இருக்கு. அதுதான் it is used as a synthesis for organic compounds such as methanol. methanol production க்கு பயன்படுது. Simple hydrocarbons, methane, ethane, propane, butane, இது மாதிரி சிம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த வாட்டர் கேஸ் பயன்படுது. கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் வாட்டர் கேஸ் டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ் கேன் பி கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு பை மிக்சிங் த கேஸ் வித் மிக்சர் ஆஃப் மோர் ஸ்டீம் at 400 degrees Celsius and passed over a shift converter containing iron or a copper catalyst. அப்போ வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடா மாற்றுறது மூலமா ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு கிடைக்கப்பெறும். எப்போ when more steam is passed over water gas, வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு அந்த ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கப்பெறும். எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம்? 400 டிகிரி செல்சியஸ். அயன் அல்லது காப்பரை கேட்டலிஸ்டா பயன்படுத்துறது மூலமா வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் வித் ஸ்டீம் டு லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். அப்போ கார்பன் மோனாக்சைடு இஸ் கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு. இந்த ரியாக்ஷனை தான் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட்னு சொல்கிறேன். அப்போ வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் வித் ஸ்டீம் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்ட் இந்த above process is absorbed. அப்போ கூடவே கார்பன் டை ஆக்சைடும் கேஸாக தானே வரும் ஹைட்ரஜன் கூட. அந்த கார்பன் டை ஆக்சைடை எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் கிடைச்ச கார்பன் டை ஆக்சைடை பொட்டாசியம் கார்பனேட்டில் பாஸ் பண்ணுறது மூலயமா இந்த பொட்டாசியம் கார்பனேட் இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு பொட்டாசியம் பைகார்பனேட்டாக மாறிடும். KHCO3 பொட்டாசியம் பைகார்பனேட்டாக மாற்றப்படும். அப்போ பொட்டாசியம் கார்பனேட் அப்சார்ப்ஸ் த carbon dioxide. The carbon dioxide formed is above process is absorbed in the solution of potassium carbonate. Preparation of deuterium. Electrolysis of heavy water, deuterium is obtained. Because heavy water is obtained from normal water. Because normal water contain 1.6 into 10 to the power minus 4% of heavy water. அப்போ நார்மல் வாட்டரை நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் முதல்ல வெளியேற்றப்படும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளியேற்றப்படும். ரிமைனிங் நமக்கு அந்த ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ஹெவி வாட்டர் D2O கிடைக்கப்படும். அந்த ஹெவி வாட்டரை நம்ம ஃபர்தராக எலக்ட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது டியூட்டீரியம் நமக்கு கிடைக்கப்பெறுது. The electrolysis continued until the resulting solution becomes enriched in heavy water. Further electrolysis of heavy water, deuterium is obtained. அப்போ preparation of deuterium is done by electrolysis of heavy water. இந்த ஹெவி வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது நமக்கு? ஆர்டினரி வாட்டர் எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக ஆர்டினரி வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு கடைசியாக அந்த ரெசிடியூவாக இருக்கிறது ஹெவி வாட்டர்.
அந்த ஹெவி வாட்டரை ஃபர்தராக நம்ம எலக்ட்ராலிசிஸ் ஃபினாமினல் அண்டர்கோ பண்ணும் பொழுது டியூட்டீரியம் தனியாக, ஆக்சிஜன் தனியாக பிரிக்கப்படும். ஸோ ஹெவி வாட்டர் இஸ் நத்திங் பட் D2O. Upon electrolysis of D2O, D2 deuterium is obtained. Preparation of tritium. As explained earlier, tritium is present only in trace amount. மிக குறைந்த அளவு தான் இருக்கு, அதுவும் ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டாதான். ஸோ ட்ரீட்டியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணப்படுதுன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் கிடைக்கப்பெறும். It is artificially prepared by bombarding lithium with a slow neutron in a nuclear fission reactor. அப்போ லித்தியத்தோட ஒரு ஸ்லோ நியூட்ரான் பம்பார்ட் பண்ணும்பொழுது, கொலாய்ட் ஆகும் பொழுது மோதல் ஏற்பட்டு லித்தியம்ன்ற நியூக்ளியை இரண்டாக பிளவுபடுது, ஹீலியமாகவும் ட்ரீட்டியமாகவும் கிடைக்கப்பெறும். ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன், ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஐசோடோபிக் எலமெண்ட் தான் ட்ரீட்டியம். அப்போ நியூக்ளியர் டிரான்ஸ்முட்டேஷன் ரியாக்ஷன் இஸ் ஷோன் ஹியர். ஸோ ட்ரீட்டியம் இஸ் அன் ஐசோடோபிக் எலமெண்ட் ஆஃப் hydrogen. So today we had gone through preparation of hydrogen, preparation of deuterium and preparation of tritium.